ரஜினி கமல் படங்கள் ஓடாத படங்கள்லாம் வசூல் வராது. ஆனால் விஜயகாந்துக்கு வந்து படங்கள் ஓடினாலும் வசூல் வராத எந்த படமுமே இல்லை. எந்த நிறம் அவருக்கு வந்து மைனஸாக இருக்கு நினைச்சாங்களோ அந்த நிறம் தான் அவருக்கு பிளஸ் ஆச்சு. எல்லா நடிகர்களும் வந்து கன்னடம், தெலுங்கு, மலையாளம் நடிச்சது. தமிழ் படத்தை தவிர வேற எந்த படத்தையும் அவர் நடிச்சதே இல்லை. சீமான் அவர்களுக்கும் விஜயகாந்த் அவர்களுக்குமான உறவு எப்படி சார் இருந்தது? அதாவது எங்க பார்த்தாலும் நல்லா பழகிற குணம் விஜயகாந்த் அவர். ரவசி அப்படின்ற படத்துக்கு வந்து தான் தான் உரையாடல் எழுதுனதாகவும் சொல்றாரு. இயக்குனர் வந்து அண்ணா உதயசங்கர், அவர் ஒரு திரைப்பட கல்லூரி மாணவர், நல்ல கதை சொல்லுவார். நெரேட்டிவ் பண்ற விதம் வந்து தமிழ் திரையுலகத்தில் எல்லாத்துக்கும் பிடிக்கும். கேப்டன் பிரபாகரன் யாரு, இதனுடைய ஒரு தேசிய தலைவர். அந்த காலகட்டத்தில் 100வது நாளில் மிகப்பெரிய வெற்றியை கொடுத்து அதுக்கு பிறகு தன் மகனுக்கே பிரபாகரன் பேர் வச்சு எல்லா சென்டிமெண்ட்டையும் உடைச்சார். உலக நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணல நம்மளோட இணைஞ்சிருக்கிறாங்க இயக்குனரும் நாம் தமிழர் கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளருமான ஐயா திரு ஜெகதீச பாண்டியன் அவர்கள். வணக்கம் சார். தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய மறைவு தமிழ் சினிமாவிலையும் அரசியல்லையும் மிகப்பெரிய இழப்பாக பார்க்கப்படுது. அவருடைய ஆரம்ப காலங்களில் சினிமாவில் நிறைய ஏற்ற இறக்கங்களை சந்திச்சதாகவும் நிறைய அவமானங்களை சந்திச்சதாகவும் அவரே சொல்லியிருந்தார். அவருடைய சினிமா வாழ்க்கை பற்றி சொல்லுங்க சார். அவர் இந்த 15 ஆண்டு காலமாக தான் தேமுதிக தலைவர். அதுக்கு முன்னே 35 ஆண்டு காலமாக 30 ஆண்டு காலமாக அவர் கேப்டன் விஜயகாந்த், நடிகர் விஜயகாந்த். ஆரம்ப காலகட்டத்தில் அவர் உங்களுக்கு தெரியும், மதுரையில் ஒரு பெரிய வசதியான அரிசி ஆலை ரைஸ் மில் ஓனருடைய பையனாக தான் இருந்திருக்காரு. எம்ஜிஆர் ரசிகர் அவர். எப்படின்னா நான் அவர் கூட எப்படி இதெல்லாம் எனக்கு தெரியும்னா, நான் அவர் கூட 5 படம் ஒர்க் பண்ணியிருக்கேன். கருப்பு நிலா, தாயகம், என்னாசை மச்சான், உளவுத்துறை, காந்தி பிறந்தவன், இந்த படங்கள்லாம் நான் வேலை செஞ்சுருக்கேன். அப்போ பேசிட்டு போது அவர் கூட இருக்க நண்பர்கள்லாம், ராமவசந்தன் இறந்துட்டார், அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இருந்தார். அங்கே மதுரையில் ஒரு எம்ஜிஆர் ரசிகர் மன்றத்தில் கூட இருந்தாருன்னு சொல்லுவாங்க. ஒரு ரசிகராக இருந்திருக்கார். இங்கே வரும்போது வாய்ப்பு தேடிட்டு இருக்கும்போது, கருப்பாக இருக்க, உனக்கு வாய்ப்பு கிடைக்காது அப்படிலாம் ஒரு நிறைய இடத்துல புறந்தள்ளப்பட்டிருக்கார். அப்போ அவருக்கு நண்பராக இருந்த ராவுத்தர் அவர்கள் தான் சில கம்பெனிகள்லாம் கூட்டிகிட்டு போய் அவர் வந்து முதல் படம் வந்து தூரத்து இடி முழக்கம்னு நினைக்கிறேன். எனக்கு எப்படி அவர் அறிமுகம் அப்படின்னா, எங்கள் ஊரில் முதல்ல நான் அவர் எந்த படம் பார்த்தேன்னா சிவப்பு மல்லி படம் தான். அது காரணம், அதில் அவர் கம்யூனிஸ்டாக நடிச்சிருப்பார். இயக்குனர் வந்து ஐயா ராமநாராயணன் அவர்கள். எங்கள் ஊரே முழுக்க கம்யூனிஸ்ட்டு தான், எங்கள் குடும்பம் கம்யூனிஸ்ட் குடும்பம் தான். அப்போ திரையரங்கத்தில் அந்த ஜெண்டா கட்டி எல்லாம் இனிப்புலாம் கொடுப்பாங்க. அப்போ எரிமலை எப்படி வெட்டிக்குமா, அந்த பொறுக்கும் அந்த பாடலாம் பார்க்கும்போது அவரை வந்து ரியல் கம்யூனிஸ்டாக தான் நாங்கள்லாம் நினச்சிக்கிட்டு இருந்தோம். என்ன திரையில் பேசுகிறாரோ அது மாதிரி இருக்குன்னுட்டு ஆசைப்படுவார். அநீதிகளை எப்படி தட்டி கேட்பாரோ, ஒரு இது சண்டை போட்டோன்னா ரியலாகவும் அவர் அப்படி தான் இருந்தார். திரை வாழ்க்கையும் நிஜ வாழ்க்கையும் வேறு வேறு இல்லை அப்படின்னு வேறு இல்லைங்கிற அளவுக்கு, ஓரளவுக்கு. அதாவது அவர் அரசியலுக்கு முன்ன வர வரைக்குமான, இது அரசியலுக்கு அப்புறம் வந்து பார்த்து அதில் சில சமரசங்கள்லாம் இருக்கும், அதை அப்புறம் பேசுவோம். திரையுலகத்தில் அவர் வந்து இந்த மாதிரி அநீதிகளை தட்டி கேட்குற படங்களில் நடித்ததுனாலேயே எல்லா அடித்தட்டு மக்களுக்கும் போய் சேர்ந்துட்டார். அன்றைய காலகட்டத்தில் ரஜினி, கமல், விஜயகாந்த் இருந்தால் கூட விஜயகாந்தோடைய படங்கள் வந்து எல்லா திரையரங்குகளையும், அதில் அவர் வந்து சண்டை காட்சிகளில் வந்து ரொம்ப சிறப்பான கவனம் செலுத்துவார். செவுத்தில் ஏறி காலை வச்சு எட்டி உதைக்கிறது, பின்னாடி டை வச்சுருக்கிறது, அப்போலாம் ரோப் ஷாட் சொல்லுவாங்க, கையில் போட்டு இழுப்பாங்க. அதெல்லாம் அவர் அசரவே மாட்டார். அதில் அவர் நடிச்சிட்டு இருக்கும்போது சில படங்கள்ல நான் வேலை செஞ்சதுனால அவருக்கு இந்த ஷோல்டரு இறங்கிடும், தானாகவே மூட்டு நலிக்கும். அதையே அவர் துண்டை வச்சு சரி பண்ணி மேலே ஏற்றிக்குவார். அசராத அவர் நடிப்பார். அந்த மாதிரி அவர் நிறுவனம் ஆரம்பிக்கப்படுது போது ராவுத்தர் ஃபிலிம்ஸு, தமிழெண்ணை பாத்திமா, சேரநாடு மூவிஸ், அப்புறமேட்டு தான் கேப்டன் சினிகே கிரியேஷன் ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ராவுத்தர் ஃபிலிம்ஸு தான் அவங்க 2 பேரும் நெருங்கிய நண்பர்கள். ஒன்று சொல்லுவாங்க, அது வந்து முரட்டுக்காலை படம் எடுக்கும்போது ரஜினிக்கு வில்லனா ஏவிஎம்மில் முன்படமே கொடுத்துட்டாங்களாம். அவர் ராவுத்தருக்கு இது தெரிஞ்சு போய் சத்தம் போட்டு, நீ ஒரு ஹீரோவாக வர வேண்டியவன், அது மாதிரி வந்துகிட்டு இருக்கு, நீ போய் எதுக்கு இதில் வில்லனா போய், அப்புறம் சமூக பட முதலாளிகள் இதெல்லாம் அப்படி தான் உன்னை பார்ப்பாங்க, நீ நடிக்கவே கூடாது அப்படின்னு காசு சண்டை போட்டு கொடுத்துட்டு இருந்ததா சொல்லுவாங்க. விஜயகாந்தை வழி நடத்தியது, செதுக்கியது, அவர் இந்த அளவுக்கு உயர்ந்ததுக்கு ஒரு மிக முக்கியமான காரணம் வந்து ராவுத்தர் அவர்கள். அப்படியும் அவர் ஹீரோவா வரும் பொழுது சக நடிகைகளும் கூட நடிக்க மாட்டேன் அப்படின்னு மறுத்ததாகவும் சொல்லப்படுது. அது வந்து எப்பயுமே வளர்ற காலகட்டத்தில் நடிகைகள் என்ன பண்ணுவாங்க, இல்லை மற்ற நடிகர்கள் கூட ஒரு பெரிய உச்ச நட்சத்திரத்துக்கு கூட படத்தில் வாய்ப்பு குறைவாக இருந்தாலும் கூட இருக்குன்னு நினைப்பாங்க. உங்களுக்கு தெரியுமே, தமிழனுடைய அடிப்படையில் என்ன இருக்குன்னா, சிவப்பு தோலும் அப்படி இருந்தால் அவன் வந்து நல்லவன், நடிகன் கூட இல்லை நல்லவன் கூட மக்கள் நினைக்கிற ரேஞ்சில் இருந்தது. இப்போ நீங்கள் எம்ஜிஆர் பார்த்தீங்கன்னா நல்ல சிவப்பு, சிவாஜி ஐயா பார்த்தீங்கன்னா நல்ல சிவப்பு,
அந்த கட்டத்தில் விஜயகாந்தும் ரஜினியும் அவர்கள் தான் தோழி நிறம் கருப்பாக, அதுதான் நம்ம நிறம். அது சத்யராஜ் சார் கூட சொல்லுவார், என்னுடைய நிறத்தில் வந்து நான் சிவப்பாக தான் வேற எங்கேயோ தப்பு நடந்துன்னு அர்த்தம், நம்ம நிறமே கருப்பு தான் அப்படிம்பாங்க. சில நடிகைகள் வந்து அவாய்ட் பண்ண நடிகைலாம் திருப்பி அவர் கூட நடிக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு அவர் உயர்ந்தார். அதாவது பெரிய மனித பண்பாளர் அவர். அவர் ராவுத்தர் ஃபிலிம்ஸில் அந்த ராஜா ஃபாதர் ஸ்ட்ரீட்டில் அவர் வந்து எப்படி எம்ஜிஆர் ரசிகராக இருந்தாரோ, ஒரு கட்டத்துக்கு மேலே அவர் கருப்பு எம்ஜிஆர்னே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா எம்ஜிஆருடைய அத்தனை குணங்களும், நான் எம்ஜிஆர் கூட பழகினது இல்லை, ஆனால் விஜயகாந்த் கூட பழகிருக்கேன். வரவங்க அத்தனை பேர்த்துக்கு அவரே உணவு போடுவார். அதேமாதிரி 2வது ஞாயிற்றுக்கிழமான ரசிகர்கள் அத்தனை பேர்த்தையும் அங்கே ராஜா ஃபாதர் ஸ்ட்ரீட்டில் அந்த அலுவலகத்தை வர வச்சு அவரே வேஷ்டி மடித்து கட்டிட்டு உணவு அளிப்பார். அது மட்டும் இல்லாத அவங்க மதுரான்னு ஒரு ஹோட்டல் வச்சுருந்தாங்க நுங்கம்பாக்கத்தில். அந்த ஹோட்டலில் வந்து தினமும் 250 பேர்த்துக்கு பொட்டலம் கட்டி சாப்பாடு எடுத்து வந்துடுவாங்க. எடுத்துகிட்டு வந்து ராவுத்தர் அவர்கள் வந்து மதியம் ஆனால் அவர் விஜயகாந்த் வந்து படப்பிடிப்பு இல்லாத நாட்களில் இருப்பார். மற்ற நாட்களில் ராவுத்தர் அவர்கள் வந்து அந்த உணவு கொடுத்து உபசரிப்பார். அவர் வந்து ஒவ்வொரு கட்டத்திலையும் தன்னுடைய இதை மாற்றிக்கும் போது, நடிகராக இருக்கார். கேப்டன் பிரபாகரன் உங்களுக்கு தெரியும். அப்போல்லாம் பிரபாகரன் பேர் வைக்கிறதுக்கு பயந்த காலகட்டம் 90களில் வந்து ஈழ 83ல் அந்த கருப்பு ஜூலை நடந்த பிறகு இருக்கும்போது கேப்டன் பிரபாகரன் அண்ணன் செல்வமணி பேரை வச்சு அந்த படத்தில் நடித்தார். தன் மகனுக்கு கேப்டன் பிரபாகரன்னே பேர் வச்சியார். 83ல் ஈழ போராட்டத்துக்கு உண்ணாவிரதம்லாம் இருந்திருக்காரு. அவர் மொழி தாய்மொழி வந்து தெலுங்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் தெலுங்கு பேசி பார்த்ததில்லை, நான் 5 படம் ஒர்க் பண்ணதில்ல. ஆனால் அவர் உச்சரிப்பு எல்லாமே மதுரை அந்த வட்டார மொழியில் தான் இருக்கும். அவர் தமிழ் என்று சொல்லடா தலை நிமிர்ந்துடான்னு அடிக்கடி அவர் தன்னை அப்படியே நினச்சிட்டார். ஒரு தலைவனாகவே அவர் வந்து படத்தில் நடித்த மாதிரியே வளர்ந்தார். கார்கில் போர் நடக்கும்போது நிதி சேகரிக்க பாண்டி பஜாரில் போய்ட்டுருக்கோம். ஐயா பாரதிராஜா வராருன்னு சொன்னாங்க, எல்லாம் காத்திருக்கிறோம். அப்போ அந்த பாண்டி பஜார் ரோட்டில் நிதி வசூல் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு பெண்ணுடைய பர்ஸை பறிச்சுட்டு ஒரு திருடன் ஓடுறான். உண்மையிலேயே இவரும் நெப்பலினும் ஓடி போய் அவனை பிடிச்சி தடுத்து நிறுத்தினாங்க. பிடிச்சி அவனை அடித்து, அதாவது நடிகர் தானே சொகுசாக இருப்பாங்கன்னு நினைப்பாங்க. இன்னொன்று விஜயகாந்துக்கு ஒரு நல்ல குணம் என்னென்னா, கேரவன்லாம் அப்போ இல்லாத காலகட்டம். அப்போ கூட மர நிழலில் போய் உட்கார மாட்டார். கை வச்ச நாற்காலியிலே உட்கார மாட்டார். அவருக்குன்னு ஒரு ஸ்டூல் இருக்கும், அது சிவப்பு பெயிண்ட் அடிச்சுப்பாங்க, அது கேப்டன் ஸ்டூல்னு சொல்லுவாங்க. அதில் 2 கையும் இப்படி வச்சு தான் உட்காருவார். ஏன்னா ரிலாக்ஸ் ஆகிடக்கூடாதுங்கிறதுனால. கூட நடிக்கிற சக நடிகர்களுக்கு நம்ம நடிச்சிட்டா போதுமே அப்படின்லாம் இருக்க மாட்டார். ரோப் இழுக்கிற ஷாட்லாம் வேற ஒருத்தர் நடித்தா கூட இவரும் வந்து கூட இருந்து ரோப்பை இழுப்பார். அதே மாதிரி ஃபைட்டர்ஸை வந்து அவ்வளவு ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்குவார். ஒருத்தர்னா ஓடி வந்து உதவுற குணம் அதிகம். ரோட்லேயே போயிட்டு இருந்தாலும் ஏதாவது தகராறு இருந்தாலும் நம்ம தான் நடிகர்லாம் போக மாட்டார். நின்று அது என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்பார். கலைஞருடைய திரையுலக 50வது பொண்ணு விழா ஆண்டு வந்து நடத்தும் போது அது 95ன்னு நினைக்கிறேன். ஜெயலலிதா ஆட்சி முடிகிற காலகட்டம். இவர் போய் எல்லா நடிகர்களையும் கேட்குறாங்க. சில பேர்லாம் வேணாமே, ஆட்சிக்கு வந்த பார்த்து நடத்தலாங்கிறாங்க. நம்ம முடிவு பண்ணிட்டோம், அதை நடத்தி தான் ஆகும்னு மிகப்பெரிய அளவில் நடத்தினார். அது அடுத்த ஆண்டு தேர்தலில் கூட அந்த இது ரெஃப்ளெக்ட் ஆனது. அவருடைய நடத்தின விழா நடிகர் சங்கத்து தலைவராக போனார். மிக சிறப்பாக நடத்தினார். நடிகர் சங்க கடனை எல்லாம் அடைச்சி அத்தனை நடிகர்களையும் அரவணைச்சு ஒரு தலைவனாகவே அவருக்கு உள்ளுக்குள்ளே இருந்தார். அவர் இந்த மக்களுக்கு உண்மையிலே ஏதாவது பண்ணி ஆகணுங்கிற சிந்தனை அவருக்கு அப்போவே இருந்தது. அது ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டுக்குன்னு இல்லை, அவர் சார்ந்த பகுதிகளில் முதல்ல அவர் தான் வந்து நடிகர்களில் ரசிகர் மன்றத்தின் சார்பாக நலத்திட்ட உதவிகளை முதல்ல வழங்கினது அவர் தான். இந்த ரசிகர் மன்றத்திலே கூட தென்னிந்தியா, அகில இந்தியா இந்த பெயரெல்லாம் மாற்றி தமிழ்நாடு விஜயகாந்த் தலைமை ரசிகர் மன்றம் அப்படின்லாம் கூட பெயர் வச்சாரு அப்படின்னு சொல்லி. ஆமாம், தமிழ்நாடு நடிகர் சங்கம் கூட அதை மாற்றுன்னு கூட சொன்னார். எப்படின்னா, நாங்கள் எல்லாம் கூட இருக்கும்போது எங்களுக்கு தெரியும், தென்னிந்திய நடிகர் சங்கத்தை வந்து அவங்களுக்குள்ளே பேசும்போது, ஏன்னா அவர் வந்து செல்வமணி அண்ணன் புலன் விசாரணை இதெல்லாம் பண்ணும்போது அவர் பக்கத்து வீட்டுக்காரரோட அவங்க 2 பேருமான நெருக்கங்கள் அதிகம். இதை விட முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, பாலுமகேந்திர ஐயா அவர்கள் ஒரு படப்பிடிப்பு நடத்திக்கிட்டு இருக்கும்போது இங்கே வந்து தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர் சம்மேளனம் அப்படின்னு ஒரு திரையுலகத்துக்கு ஒரு அமைப்பு இருக்குது, பெப்சி, ஃபிலிம் எம்ப்ளாயீஸ் ஃபெடரேஷன் ஆஃப் சவுத் இந்தியா. ஆக்சுவலி அது என்னவா இருந்திருக்குன்னா, தமிழ்நாடு திரைப்பட தொழிலாளர் சம்மேளனம் தான் இருந்திருக்கும். அன்னைக்கு வந்து சென்னை மாகாணமாக இருக்கும்போது அப்போ ஆரம்பிச்சதில் அது சரி. ஆனால் மொழிவெறி மாநிலங்களாக பிரிக்கப்பட்ட பொழுது எல்லாரும் அவங்கவுங்க போயிடுறாங்க. முதல்ல கன்னடா இங்கேருந்து போயிடுச்சு, அதுக்கப்புறம் மலையாள சினிமா போயிடுச்சு, அதுக்கப்புறம் தெலுங்கு போயிடுச்சு. அப்போ நம்ம மட்டும்தான் இருக்கும்போது இது தமிழ்நாடு திரைப்பட தொழிலாளர் சம்மேளனம் தான் இருந்திருக்கணும்.
ஆனால் தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர் சம்மேளனங்கிற இது வச்சு பாலு மகேந்திரா வந்து அவர் வந்து ஒரு மிகப்பெரிய இந்த தமிழ் சினிமாவினுடைய பொக்கிஷம். அவர் பூனா திரைப்பட கல்லூரியுடைய மாணவர். அவர் இந்த ஃப்ரேம் பார்க்கும்போது அப்போல்லாம் என்ன பண்ணுவாங்க, ஸ்டில் கேமராவில் வச்சு பார்ப்பாங்க. அதை பார்க்கும்போது ஒருத்தர் போய் நீங்கள் எப்படி பார்ப்பீங்க, கார்டு வச்சுருந்தாலும் கேட்டு வேணும்னே அது பெரிய பெரிய பிரச்சனையாகி அப்போ பாலச்சந்தர், பாரதி ராஜா, பாலு மகேந்திரா பின்னாடி சேரன் இவங்கெல்லாம் தமிழ் திரையுலகமே திரண்டு நமக்காக ஒரு அமைப்பு தேவைன்னு அன்னைக்கு அம்மா மனோரமாச்சி அவங்களுடைய திரையரங்கம் இருக்குது தேனாம்பேட்டையில். அங்கே கூடும்போது இருக்கிற நடிகர்கள் அத்தனை பேர், ரஜினி கமல்லாம் கூட அந்த தமிழ்நாடு திரைப்பட தொழிலாளர் சம்மேளனத்துக்கு ஒத்துழைக்கிறேன். ஆனால் விஜயகாந்த் அவர்கள் அங்கே வந்து நான் உங்களுக்கு பின்புலமாக இருக்குன்னு சொல்லி அந்த தமிழ்நாடு திரைப்பட தொழிலாளர் சம்மேளனம் ஆரம்பிக்கிறதுக்கு மிகப்பெரிய உதவியாக இருந்தார். அப்போ பாலச்சந்தர் வந்து சொன்னார், நான் உன்னை நடிக்க வைக்கல, ரஜினி கமலையும் தான் நடிக்க வச்சேன். ஆனால் அவங்க கூட எனக்காக நிற்கல, ஆனால் நீ நிற்கிறப்பா, உன்னுடைய இதை நான் பாராட்டுறேன். அப்படி ஒரு தமிழ் உணர்வாளர் பற்றாளர். அதே மாதிரி காவிரி நீர் பிரச்சனை வரும்போது ஒட்டுமொத்த தமிழ் திரையுலகத்தையே ஐயா பாரதிராஜா அவர்கள் இவங்கெல்லாம் இணைஞ்சு நெய்வேலியில் போய் நம்ம மின்சாரத்தை தடுத்து நிறுத்தினா அங்கே போய் ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தணும்னு போகும்போது ஒட்டுமொத்த திரையுலகையே அவருடைய இதில் தான் தலைமையில் தான் கூட்டிகிட்டு போய் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நடத்தினார். இது வந்து ஒரு கண் துடைப்புக்காக ஒரு அடையாளமாக நடத்துறது இல்லை. மக்கள் செல்வாக்கு வேணும் அப்படின்னு இல்லாம உண்மையாவே அதை அடைய வேண்டும் என்று ஒரு போராட்டத்தை, அடையாள போராட்டமாக இல்லாத அந்த லட்சியத்தை அடைய வேண்டும் என்று நடத்துகிற ஒரு போராட்டமாக தான் அவர் நடத்தினார். உங்களுக்கு அதுக்கப்புறம் அந்த படங்கள்லாம் நடிஞ்சு ரஜினி கமல் படங்கள் ஓடாத படங்கள்லாம் வசூல் வராது. ஆனால் விஜயகாந்துக்கு வந்து படங்கள் ஓடினாலும் வசூல் வராத எந்த படமுமே இல்லை. எல்லா படமுமே மக்களோட போய் காரணம் என்னன்னா அவருடைய எந்த நிறம் அவருக்கு வந்து மைனஸாக இருக்குன்னு நினச்சாங்களோ அந்த நிறம் தான் அவருக்கு ப்ளஸ்ஸாக ஆச்சு. ஏன்னா ஒவ்வொருத்தனும் விஜயகாந்தை பார்த்து தன் அண்ணனா தம்பியா மாமனா அது மாதிரி தன் குடும்ப உறவுகளாக நினைக்க ஆரம்பிச்சிட்டான். பக்கத்து வீட்டுக்காரன் பேச்சா அப்படிருக்கு. அதே மாதிரி அவர் பேச்சும் அப்படிதான் இருக்கு. ஒரு நடிகர்கள் புகழடைய மக்களை விட்டு விலகி போயிடுவாங்க. ஆனால் இவர் புகழடையவே மக்கள் கூட ரொம்ப நெருக்கமாகவே இருந்தார். அதனால தான் அவர் வந்து தேர்தலில் முதல் தேர்தலில் அது விருத்தாசலத்தில் அவர் நிற்கும் போது அங்கே வந்து வன்னியர், அங்கே வந்து சமூகமாகவும் வன்னியர்களுடைய பகுதி அது. முன்னாள் எம்எல்ஏ அங்கே 2006 நிற்கிற போது கோவிந்தசாமி டாக்டர் அவர் தான் அங்கே முன்னாள் சிட்டிங் எம்எல்ஏ. அங்கே நின்று முதல் தேர்தலே ஜெயிச்சிட்டார் அவர். அது காரணம் அந்த மக்கள் வந்து தன் சகோதரனாக அவர் அங்கே பார்த்தது தான். அரசியலையும் அவர் வந்து புகழ்பெற்று தான் இருந்தார். ரெண்டாவது தடவை வந்து தனியாக நின்று 10 விழுக்காடு வாக்குகள் முதல்ல ஐயா நின்னார் வைகோ அவர்கள். அவர் ஒரு 6 விழுக்காடு வரைக்கும் வந்தார். அதுக்கப்புறம் அவர் பல்வேறு கூட்டணிகளை வச்சு உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு என்ன நிலைமை அப்படின்ட்டு. சரி, இன்னொரு பக்கம் பார்க்கும் பொழுது ஈழத்தமிழர்கள் பிரச்சனையா பார்க்குறப்போ ஈழத்தமிழர்கள் அழும்போது என்னால் என்னுடைய பிறந்தநாள் கொண்டாட்டத்தை என்னால் கொண்டாட முடியாது அப்படின்னு சொல்லி மக்கள் பக்கமாக நின்றுருந்தாரு. அவர் ஒவ்வொரு பிறந்த நாளுமே வந்து இந்த மாதிரி மக்கள் நல திட்டங்களை வந்து அவர் பண்ணிட்டு இருப்பார். இப்போ மருத்துவமனைகளுக்கு படுக்கை வாங்கி தர்றது, பெண்களுக்கு வந்து தையல் மிஷின் வாங்கி கொடுக்கறது, மாற்றுத்திறனாளிகளுக்கு 3 சக்கர சைக்கிள் தர்றது, இந்த மாதிரி. அது இல்லாத தனியாக ஒரு இலவச மருத்துவமனையை நடத்தினார் சாலி கிராமத்தில். அங்கே இருக்க நிறைய திரைப்படத்தில் இருக்க தொழிலாளர்களுக்கு வந்து இந்த நடிகர் நடிகைகளை தவிர, அதுவும் புகழ்பெற்ற நடிகர் நடிகைகளுக்கு வருமானம் ரொம்ப குறைவு தான். மெயின் டெக்னீஷியன் இருப்பாங்க, அவங்கள தவிர மீதிக்கலாம். அப்போ அவங்களாம் எங்கேயும் போய் அப்போ அவங்களுக்கு மிகப்பெரிய ஆதரவாக இருந்தது அந்த இலவச மருத்துவமனை. அதே மாதிரி அந்த திரைப்படத்துறையில் எம்ஜிஆருக்கு பிறகு அவர் என்ன சாப்பிட்றாரோ அதான் எல்லாத்துக்கும் உணவு. அதாவது உங்களுக்கு வந்து திரைத்துறையில் வந்து 3-4 கேட்டகரியாக உணவு கொடுப்பாங்க. நடிகர் நடிகைகளுக்கு ஒன்று, தயாரிப்பாளர் இல்லை அங்கே இருக்கக்கூடிய சீஃப் டெக்னீஷியன் ஒன்று, அதுக்கப்புறம் இந்த நடன நடிகர்கள், சண்டை காட்சி நடிகர்கள், இவங்களுக்கெல்லாம் ஒன்று, சாதாரணமாக நடிகர் துணை நடிகர் நடிகை அவங்களுக்கெல்லாம் ஒரு உணவாக கொடுப்பாங்க. ஆனால் விஜயகாந்த் நிறுவனத்தில் தான் அவர் என்ன சாப்பிட்றாரோ அதான் எல்லாத்துக்கும். என் தட்டில் இருக்கிறதா என் கூட வேலை பார்க்குறவங்களோட உண்மையிலேயே அப்படி பண்ணார், சும்மா இதுக்காக இல்லை. அது மாதிரி இலை போட்டு சாப்பாடு போடுவாங்க. முதல்ல தட்டு கொடுத்துருவாங்க. வாய்ப்பு இருக்கிற இடத்தெல்லாம் வாரத்துக்கு 2 முறை வந்து பிரியாணி போடுவாங்க அவங்க. இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, அடித்தட்டு மக்களுக்கு வந்து நம்ம சரியாக சம்பளம் கொடுக்கலாலும் சாப்பாடு போடணும் அப்படிங்கிற, வயிறார சாப்பாடு போடணுங்கிற இது அவருக்குள்ள இயற்கையிலேயே இருந்தது. அதனாலதான் அகதிகளாக வரக்கூடியவங்களுக்கு கூட வந்து உணவு பரிமாறினதா, உணவு பரிமாறுறது, பல்வேறு முகாம்களுக்கு வந்து நிறைய உதவி பண்ணியிருக்காரு. தன்னுடைய ஈழத்தமிழர்கள் அழிக்கப்படுவா தன் பிறந்தநாள் கொண்டாட்டத்தை கொண்டாடக்கூடாதுன்னு இதெல்லாம் யாருமே சொல்லலை. அவர் அரசியலுக்கு வருவாரெல்லாம் நமக்கு அப்போ தெரியாது.
நான் 95 கருப்பு நிலாவில் போய் சேர்ந்து ஒரு 6-7 படங்கள் நான் ஒர்க் பண்ணோம். அதுக்கப்புறம் நம்ம திரைக்கடை போயிட்டோம். இன்னொன்று முக்கியமான என்னன்னா, திரைப்பட கல்லூரி மாணவர்களுக்கு இன்றைக்கு மிகப்பெரிய வாய்ப்புகள் கிடைச்சி அவர்களையும் அங்கீகரித்தது வந்து விஜயகாந்த் தான். அதுக்கு முன்னெல்லாம் என்னென்னா, திரைப்பட கல்லூரி மாணவர்களா வெறும் ஆர்ட் ஃபிலிம் தான்ப்பா எடுப்பாங்க. அதாவது என்னென்னா, படத்தில் வந்து கமர்ஷியல், அதாவது வியாபாரமாக ஆகிற மாதிரி படங்கள் எடுக்க முடியாதுங்கிறத ஒரு பெரிய வாய்ப்பு கொடுத்து உடைத்தது விஜயகாந்தும் எங்கள் கல்லூரியிலிருந்து வந்த முன்னாள் மாணவர் திரு ஆபாவனன் அவர்கள் தான். ஓமியோவில்னு ஒரு படம். அதுக்கப்புறம் உழவன் மகன் ஆபாவனன், அரவிந்தராஜ், செந்துரப்புவி தேவராஜ், சபா, உளவுத்துறை ரமேஷ் செல்வன், கிட்டத்தட்ட 50க்கு மேற்பட்டவர்களுக்கு பேர், செல்வமணி, உதயகுமார், இவங்களும் அதே மாதிரி அவரை ஒவ்வொரு படமும் திரைப்பட கல்லூரி மாணவர்கள் படம்னா ஒரு இந்தியாவே திரும்பி பார்க்குற அளவுக்கு வச்சாங்க. அதுக்கு காரணம் அவர் தான். ஒரு காலகட்டத்தில் திரைப்பட கல்லூரி மாணவர்களுக்கு மட்டும்தான் வாய்ப்புங்கிற நிலையில கூட இருந்தார். நான் திரைப்பட கல்லூரி சேரும்போது அவர்கிட்ட போய் சொல்கிறேன், முதல்ல கலை உதவி இயக்குனராக இருந்தேன். அவர் படம் ஒர்க் பண்ணிட்டு போது, ஆனால் இது மாதிரி நான் திரைப்பட கல்லூரி போகிறேன், எனக்கு இன்டர்வியூ போகணும், எனக்கு ஒரு கடிதம் வேணுங்கும்போது, ராவுத்தர் என்னை வந்து அவர், நான் அப்போ இன்னும் கொஞ்சம் குண்டாக இருப்பேன், சின்ன பையன் தான், என்னை பண்ணுன்னு தான் கூப்பிடுவார். ரொம்ப பாசமான, நான் ஒரு தான் நடிகனே அவர் மூளைக்குள்ள இருக்காது. அவனுக்கு ஒரு கடிதம் கொடுத்துட்றான்னு, நான் திரைப்பட கல்லூரி சேருவதற்கு கடிதமே அவர் தான் கொடுத்து விட்டார். இந்த படத்திலலாம் ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னு. அங்கே கல்லூரிக்கு வரும்போது அவர் அன்னைக்கு வந்து சூப்பர் ஸ்டார் மாதிரி தான். எங்கே பாருங்க, இங்கே தான் உள்ளே இருப்பான், கூப்பிட்டு வைப்பான்னு சொல்லி எங்களை கூப்பிட்டு வந்து உட்காச்சு, மற்ற பசங்கள்லாம் கூப்பிட்டு என்ன படிக்கிற, என்ன கதை இருக்கா, இது மாதிரி கதை பண்ணிக்கலாம் கேட்பார். ஒரு நடிகர் மாதிரி அவர் மூளையில் ஏற்றிக்கவே மாட்டார். இன்றைக்கு திரைப்பட கல்லூரி மாணவர்கள் இந்த அளவுக்கு கமர்ஷியல் சினிமாவில் இவ்வளோ பேர் வாங்கியிருக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்தவர் விஜயகாந்த் தான். அதாவது அந்த தொலைநோக்கு அவர்கிட்ட இருந்தது. இவங்க படிச்சுட்டு வராங்க, இவங்க வந்து சரியாக பண்ணுவாங்கன்னு. அது படித்தவர்களை ரொம்ப மதிப்பார் அவர். அதே படப்பிடிப்பு தளத்தில் தனக்கு காட்சி முடிஞ்சிச்சுன்னா போய் உட்காந்துக்க மாட்டார். எல்லாத்துட்டையுமே குறும்பாகவே விளையாடுவார். சின்ன சின்ன கல் எடுத்து அடிக்கிறது, அவர் போய் பக்கத்தில் இருந்து கிள்ளி விடுறது, குழந்தையாகவே மாறிடுவார். அது மட்டும் இல்லாத அவர்களுடைய குடும்ப நண்பனாகவே ஆகிடுவார். நான் ஒர்க் பண்ணும்போது எங்கள் ஜேகேன்னு எங்கள் ஆர்ட் டைரக்டரு கூட தான் அவருடைய உதவியாளராக இருந்தால், அவரும் ஓவிய கல்லூரி மாணவர், முன்னாள் மாணவர். அவர் வந்து விஜய் வந்து பெரியப்பான்னு தான் கூப்பிடுவார். அதாவது என்ன, உறவு முறை சொல்லி தான் கூப்பிடுவார். கேமராமேன் ராஜராஜனா மச்சான் தான் கூப்பிடுவார். தான் ஒரு நடிகை, நான் உச்ச இடத்துக்கு போயிட்டேன், அதனால் இவர் தொழிலாளர்கள்னு ஒரு டிஸ்டன்ஸை, தூரத்தை மெயின்டைன் பண்ணவே மாட்டார். அவ்வளவு இயல்பாக இருப்பார். இன்னொரு பக்கம் பார்க்கும்போது திரைப்படத்தில் நிறைய சென்டிமெண்ட்டான விஷயங்கள் இருக்கும். 100வது படம் அப்படின்றது பெரிய பெரிய ஸ்டார்களுக்கே வந்து ஓடாது அந்த அளவுக்கு. அப்படின்ற இடத்துல 100வது படமாக கேப்டன் பிரபாகரன் இவருக்கு வந்து நல்லா கை கொடுத்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த கேப்டன் பிரபாகரன்ற ஒரு வார்த்தையிலையும் அந்த படத்துலையும் இருக்கிற ஒரு கனெக்ஷன் பற்றி சொல்லுங்கள். அதாவது 100வது படங்கள் வந்து நிறைய பேர்த்துக்கு ஓடல தான். ராகவேந்திரா ரஜினிக்கு ஓடல, ராஜபார்வை கமல் சாருக்கு ஓடல, அப்படி ஓடல தான். ஆனால் விஜயகாந்துக்கு வந்து அந்த சென்டிமெண்ட்லாம் முறியடிச்சிட்டார். அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தெரியும், வீரப்பனுடைய இது, இப்போ கூஸ் முனுசாமி வீரப்பன், மற்ற வீரப்பெல்லாம் பயங்கரம். அப்போ வந்து முதல்ல தமிழ் சினிமாவில் அன்றைக்கு இன்றைய செல்லுமணி தான் சங்கர் சார். அன்றைய சங்கர் வந்து செல்லுமணி அண்ணன். கேப்டன் பிரபாகரனுடைய அந்த பாடல்களும், அவர் எடுத்த இரவில், எங்கள் ஜேகே ஆர்ட் டைரக்டர் தான் அதில் கலை இயக்குனர், இரவில் வந்து 2 மூங்கில பண்ணி ஒரு மாட்டு கறியை கட்டி விட்டு இப்படி கட் பண்ணி விட்டா அது அப்படி கிழிச்சிட்டு போயிடும். இரவுல எல்லாம் செட் பண்ணி படுத்துட்டு இருக்கும்போது நைட்டில் வந்து ஒரு புலி அதை இழுத்துட்டு போயிடுச்சான் சத்தியமங்கலம் காட்டில். அந்த மாதிரியான இடங்கள்லாம் போய் நடிச்சு படம் வந்து கேப்டன் பிரபாகரன்னா உங்களுக்கு தெரியும். பிரபாகரன் யார்? இந்த இனத்தினுடைய ஒரு தேசிய தலைவர். அவர் பேர் அந்த காலகட்டத்தில் இங்கே வந்து பயந்துக்கிட்டு இருந்த நேரம். அப்போ வந்து திராவிட இயக்கங்கள் தான் அவரை எல்லா இடத்துலையும் தூக்கிட்டு போய் சேர்த்த இடங்கள். அப்போ அந்த பேரை அதுக்காக வச்சு 100வது நாளில் மிகப்பெரிய வெற்றியை கொடுத்து, அதுக்கு பிறகு தன் மகனுக்கே பிரபாகரன் பேர் வச்சு எல்லா சென்டிமெண்ட்டையும் உடைச்சார். அவர் வந்து அந்த எப்படி சொல்கிறது, உண்மையாகவே ஒரு ரியல் தலைவனாக தானே வளர்ந்து வந்தார். அப்போ நடிகர் சங்கத்தில் வரும்போது கூட அதன் மூலமாக சிறப்பான ஒரு பெயரை வாங்கி தேர்தலில் தேசிய திராவிட முற்போக்கு கழகம்னு அவர் ஆரம்பிக்கும் போது தான் அந்த தேசியம் திராவிடம்லாம் வந்ததுன்னா எங்களுக்கு கொஞ்சம் கூட இருந்ததுன்னா, என்னடா தமிழர்னு பேசுகிறாரு அப்படிங்கும்போது, அவருக்கு அந்த காலகட்டத்தில் சரியான ஒரு ஆலோசகர்கள் இல்லையோன்னு கூட எங்களுக்கு ஒரு இது. அதுக்கப்புறம் அவர் வந்து ஆரம்பித்து ஒரு நல்ல வந்து இருந்தது. ஜெயலலிதா கூட வந்து 29, அவர் உட்பட 28 எம்எல்ஏ, அவர் ஒருத்தர் 29 எதிர்கட்சி தலைவராகவே இருந்தார். அவர் அப்போ சட்டசபையில்
சில கேள்விகள்லாம் ரொம்ப சிறப்பாக கேட்டு எதுக்கும் ஒரு பயப்படாத ஒரு மனிதராகவே இருந்தார். இது இருந்தாலும் சினிமாவுல வந்து எப்படி சார் இவர் தமிழ் தேசிய கருத்துக்கள் வந்து அதிகமா பேசியிருக்கிறாரா? அதை பற்றி சொல்லுங்க சார். இல்லை, தமிழ் தேசிய கருத்து நீங்கள் ஒரு படத்துலலாம் பார்த்தீங்கன்னா தமிழ் என்று சொல்லடா, தலை நிமிரடா, தமிழ் தமிழெல்லாம் பல இது காரணம் என்னன்னா அவருக்கு இயற்கையாகவே அந்த சார்ந்த பகுதி மதுரை பகுதியில் வந்து அவர் வாழ்ந்த பகுதியெல்லாம் தமிழர்களோட தான் இருந்திருக்காரு. அதில் அவர் வந்து அது ரொம்ப நெடுங்காலம் கழித்து தான் எனக்கெல்லாம் தெரியும் அவர் தாய்மொழி தெலுங்குன்னு. ஆனால் அவர் தெலுங்கு பேசி நாங்கள் பார்த்ததே இல்லை. அவர் சிந்தனையாகவே ஒரு தமிழ் தேசியவாதி தான். அவர் கட்சி வச்சு அதுக்கப்புறம் போயிட்டார். கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னே தமிழர்கள், தமிழ்நாடு இப்படி தான் பேசுவார். அவர் இன்னொன்று அவருடைய முக்கியமான இது என்னென்னா, எல்லா நடிகர்களும் வந்து கன்னடம், தெலுங்கு, மலையாளம் நடிச்சிட்டார். தமிழ் படத்தை தவிர வேறு எந்த படத்துலையும் அவர் நடித்ததே இல்லை. அதே மாதிரி டிவிக்கு அவர் பேட்டி கொடுத்ததே இல்லை. ஏன்னா அந்த காலத்தில் சினிமாவை வந்து தொலைக்காட்சி அழைக்குது அப்படிங்கும்போது அது ஊர்வலம் நடத்தினார். தான் எடுத்துக்கொண்ட கொள்கை கட்சிக்கு வரும்போது பேட்டி கொடுத்துருக்காரு. ஒரு திரைப்பட நடிகராக அவர் தொலைக்காட்சிக்கு பேட்டி கொடுத்ததே இல்லை. அவர் முழுக்க தமிழர் தான் பேசிக்கிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் கட்சி ஆரம்பிக்கும் போது தான் அவருக்கான ஆலோசகர்களும் அவருக்கு இந்த அரசியல் ஆலோசகர்களும் சரியான வழி நடத்தப்படலையோ அப்படிங்கிற ஒரு இது கூட இருக்குது. அதுக்கப்புறம் 2016 அவர் மக்கள் நல கூட்டணி வச்சு தான் அவர் அரசியலுடைய முதல் பின்னடை. அவருக்கு உடல்நிலையெல்லாம் சொல்கிறாங்க. அவர் வந்து அப்போ தண்ணி அடிச்சிருந்தார், மீன்ஸு அவர் தண்ணி அடிக்கலாம் அங்கே ரொம்ப நாளைக்கு முன்னே நிறுத்திட்டார் எனக்கு தெரியும். ஏன்னா அவங்க குடும்பத்தில் இருக்கிற ரொம்ப நெருக்கமாக இருக்கிறவங்கலாம் நான் அந்த படங்கள் ஒர்க் பண்ணதால் பழக்கம். அவருக்கு தைராய்டு ப்ராப்ளம், உடம்பு சரியில்லை இருந்தது, சுகர் இருந்தது. அதில் மாத்திரை போட்டு அவர் கொஞ்சம் எப்படியுமே ஒரு ட்ரௌசியாக இருக்கும். மாத்திரை போட்டால் ஒரு களைப்பான தன்மையோடு இருக்கும். அந்த மாத்திரைகள் அதிகமாக போகப்பட்டு அதுக்கப்புறம் சில இதெல்லாம் சொல்கிறாங்க, அது நமக்கு தெரியல. ஜெயலலிதாவை எதிர்த்து பேசுறதுனால தான் ஏதோ மருத்துவத்தில் தவறாக சிகிச்சை பண்ணிட்டாங்க அப்படின்னு அவர் உடல் ரொம்ப நலிஞ்சிட்டார். அதுக்கு இறுதியெல்லாம் அவங்க குடும்பம் வந்து அவரை வந்து எப்படி ஒரு அப்யூஸ் பண்ணுன்னு தான் சொல்லலாம், சித்திரவதை செய்துன்னு கூட சொல்லலாம். அவரெல்லாம் கூட்டிகிட்டே வரக்கூடாது, எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்து அவர் கையை அப்படி தூக்கி ஆட்டி. ஏன்னா அவருக்கு என்ன பண்ணணும்னே ஒரு தெரியாத சூழல்லாம் இருந்துச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா மோடியோடைய யோகா தினம்னு ஒன்று போட்டு யோகா பண்ணும் போதெல்லாம் அவர் பண்ண இதெல்லாம் அவருக்கு என்ன இருக்கும். ஆனால் அந்த உடல் உபதையால் அவரால் என்ன பண்ணுன்னு தெரியல. அந்த ஒரு நல்ல மனிதர் ரொம்ப மீம்ஸ் போட்டு அரசியலை வீழ்த்துன்னு அது காரணம் அவங்க குடும்பம் எடுத்த தவறான முடிவுகள். ஆமாம், 2016 வந்து அவங்க ஒரு அரசியல் கட்சியாக இருக்கும்போது அவங்க திமுகவோட தான் உடன்பாடு பேசியிருந்தாங்க. அதிமுக மாற்றி பேசி யார் காசு அதிகமாக தருவாங்களோ அப்படிங்கிற மாதிரி பேரங்கள் பேசப்பட்டு இதெல்லாம் நம்ம பத்திரிகையில் படிக்கிறது தான். எந்த நிலைப்பாடும் இல்லாத இறுதியில் போய் மக்கள் நல கூட்டணி சேர்ந்து எடுத்த ஓட்டை 4 கட்சிகள் சேர்ந்து கூட அவங்க 4 விழுக்காடு ஓட்டுகள் வரல. 2 கம்யூனிஸ்ட்டு, வைகோ, அண்ணன் திருமாவளவன், தமிழ் மாநில காங்கிரஸ், இவங்க சேர்ந்து ஒரு சீட்டு கூட வரல, இதாகிட்டாங்க. அதனுடைய பின்னடைவு. அப்புறம் அவர் கூட ரொம்ப நெருக்கமாக இருந்த மாப்பா பாண்டியராஜன், அருண் பாண்டியன் இப்படி பண்ணது அவருக்கு வந்து மிகப்பெரிய இது. ஏன்னா தாயகம் படத்தில் அருண் பாண்டியன் ஒரு பக்கம், நெப்போலியன் ஒரு பக்கம், விஜயகாந்த் ஒரு பக்கம். அவ்வளவு நீங்கள் அந்த ஃப்ரேமை பார்த்தாவே உண்மையிலேயே ஒரு போராளிங்கிற மாதிரியான ஒரு தோட்டத்தை உண்டு பண்ணும். அவ்வளவு நெருக்கமாக இருப்பார் விஜயகாந்த். நிறைய பேர்த்துக்கு விஜய்க்கே செந்தூர பாண்டி நேரத்தில் என் கூட ஒரு படத்தை பண்ணாதான் மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகும்னு எஸ்எஸ் சொல்லி அதில் விஜய படத்தில் இவர் கௌரவ இடமா நடித்தார். கூட இருக்கிறவங்கள தானும் வளர்த்துணுங்கிற ஒரு நல்ல சிந்தனை உள்ளவர் அவர். சரி, இப்போ நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, அவர் நலமோடு இருந்திருந்தால் அவருடைய அரசியல் போக்கே மாறி இருக்கும் அப்படின்னு சொல்றதோட மட்டும் இல்லாம தவசி அப்படின்ற படத்துக்கு வந்து தான் உரையாடல் எழுதுனதாகவும் சொல்றாரு. அது இயக்குனர் வந்து அண்ணா உதயசங்கர், அவர் ஒரு திரைப்பட கல்லூரி மாணவர். அந்த படத்தில் இதுமாதிரி இவர் தான் அண்ணன் தான் வசனம். அப்போ அவரை கூப்பிட்டு போய் அண்ணன் வந்து எப்படின்னா நல்ல கதை சொல்லுவார். அந்த நெரேட்டிவ் பண்ணுற விதம் வந்து தமிழ் திரையுலகத்தில் எல்லாத்துக்கும் பிடிக்கும். அப்போ அவர்கிட்ட தான் அந்த கதையை சொல்லி அவர் விஜயகாந்த்கிட்ட சொல்லி அந்த தவசி படத்தில் அவர் வேலை செஞ்சார். ஆரோக்கியமாக இருந்திருந்தா அவர் உண்மையிலேயே ஆரோக்கியமாக இருந்தால், இந்த கரப்ஷன் இல்லாத அவர் அதே சிந்தனையோடு இருந்திருந்தால், இந்த லஞ்ச லாவண்யம் இல்லாமல் இல்லை ஓரளவு குறைந்த இது இல்லாத ஒரு அரசியலையோ இல்லை ஆட்சியில் இருப்பவர்களை எதிர்கட்சியாக செயல்பட்டு குறைப்பதற்கான ஒரு வாய்ப்போ இருந்திருக்குங்கிறது தான் அண்ணன் சொல்ல வர்றது. உண்மையிலே அது மாதிரி தான் இருந்திருக்கும். அவர் உடல் நடம் இருந்தது. திரு சீமான் அவர்களுக்கும் விஜயகாந்த் அவர்களுக்குமான உறவு எப்படி சார் இருந்தது? இல்லை, அவங்க 2 பேர்த்துக்குமே நல்ல
இதுதான் நல்ல உறவுல தான். ஏன்னா விஜயகாந்த் எல்லாத்துலேயுமே ரொம்ப நல்லா பண்ணுவார். அதுக்கப்புறம் விஜயகாந்தோடைய உறவினர் அவர் மச்சான் சுதீஷ் வீட்டு பக்கத்தில் தான் சீமான் வீடு அப்போ சாலி கிராமத்தில். அது வந்து எங்கே பார்த்தாலும் நல்லா பழகிற குணம் விஜயகாந்த் அவர்கள். நீங்கள் பழகிட்டிங்கன்னா அவர் காரில் போனால் கூட நிறுத்தி எப்படி பாருங்க என்ன இதுன்ட்டு, இல்லை காரில் இடம் இருந்தால் கேட்டுட்டு பேசிகிட்டே போய் இறக்கி விட்ற குணம் அவருக்கு நல்ல நட்பில் தான் இருந்தது. 2006 அவர் தேர்தலில் நிற்கும்போது நாங்கள்லாம் அவரை எதிர்த்து வேலை செய்ய போயிருந்தோம். காரணம் என்ன, நம்ம அரசியல் நிலைப்பாடு வேறு. அப்போ வந்து அண்ணன் வந்து நான் கம்யூனிஸ்டில் இருக்கேன், அண்ணன் வந்து திமுகவுக்காக பேசிகிட்டு இருக்காரு. பாட்டாளி மக்கள் கட்சி மேடையில் பேசுவார், இது விடுதலை சிறுத்தைகள் மேடையில். அந்த நேரத்தில் வந்து அரியுமதி, குளத்தூர் மணி, சுபவி தான் அண்ணன் சீமான் அண்ணா அவர்களை வந்து ஒரு அரசியல் களத்தில் வந்து நெறிபிடித்து அழைச்சிட்டு போயிட்டுருக்காங்க. அந்த நேரத்தில் இவர் விருத்தாசலத்தில் தேர்தலில் நிற்கும்போது நாங்கள் போய் அவரை, நான் அண்ணா அரியுமதி அண்ணன், சுபவி, இவர் சீமான் அண்ணன், ஏன்னா பக்கத்தில் விருத்தாசலம், அது பக்கத்தில் பண்ருட்டி, இன்றைக்கு தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் வேல்முருகன் அவர்கள் அதில் போட்டி பெறார். அதனால் அங்கேயே தங்கி 2 தொகுதிக்கும் போய் வேலை செய்வோம். ஏன்னா அவர் தாங்கி இருக்கிற மனிதர் நல்ல மனிதர், அவருக்கு பின்னால் இருப்பவர்கள் அப்படி இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அவருடைய சிந்தனை சரியாக இருக்கணும். ஆனால் அவர் தாங்கி இருக்க கட்சி வந்து நமக்கு இருக்கிற தமிழ் தேசிய இதுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டில் இருக்குங்கிறதுனால நம்ம போய் அப்போ வேலை செஞ்சோம். அதுக்கப்புறம் கூட நான் ஒரு 3-4 தடவை சந்தித்து பேசினேன். அந்த இதெல்லாம் நாம் வந்து அப்போ ஒன்றும் பெரிய புகழ்பெற்ற ஒரு பேச்சாளது இல்லை. நமக்கு நோக்கம் வந்து நம்ம எங்கே வேலை செய்கிறதுனால நம்மளை முன்னிறுத்திட்டு செய்யணுங்கிற அவசியம் இல்லை. அப்போ போய் செய்வோம். நல்லா தான் பேசினேன். விருதகிரின்னு ஒரு படம் பண்ணும்போது கூட நான் போய் பொள்ளாச்சியில் எங்கேயோ பார்த்தேன். நான் அப்போ ஒரு மாத்திரை கொஞ்சம் அதிகமாக போட்டுருந்தாரு. அப்புறம் நல்ல ஞாபகம் வந்து பேசினார். ஒரு கட்டத்துக்கு மேலே கிட்டத்தட்ட ஒரு 5-6 ஆண்டுகளாகவே அவருக்கு சரியான நினைவுகள் இல்லைன்னு நண்பர்கள் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். போய் பார்த்து ஞாபகம் இல்லைன்னு. சீமானமும் அவருக்குமான உறவுகள் வந்து அந்த படங்கள் நேரத்தில் பின்னாடி கூட நல்லா தான் இருந்தது. அப்புறம் இவர் ஒரு கட்சியை அவர் ஒரு இதாக இருந்ததுனால அந்த வாய்ப்புகள். இப்போ திரு சீமான் அவர்கள் உண்மையிலேயே உரையாடல் எழுதினாரா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து இப்போ எழுந்துட்டு இருக்கு. உண்மையிலேயே எழுதினார். அவர் வந்து நல்லா, நீங்கள் பசுமுன் அண்ணன் வசனம் தான், கதை வசனம், ஜெயம் படத்துக்கு கூட எழுதினார். ஏன்னா ஜெயம் ராஜா என்னுடைய நண்பர், அவர் ஒரு வருஷம் எழுதினார். யார் வசனம் நல்லா எழுதுவார். இதுக்கு முன்னே தனி ஒருவன் மாதிரி ஒரு படம் மாதவனுடைய படம் ஹிந்தியிலேருந்து இங்கே ரீமேக் வந்து அதுக்கு வசனம் எழுதினார். சீமான் வந்து வசனம் நல்லா எழுதுவார். ஏன்னா டைலாக் தான் அவருடைய பெரிய ப்ளஸ். நீங்கள் தம்பி படத்தில் பார்த்தீங்கன்னா வசனங்களில் தான் அந்த படம் ரொம்ப சிறப்பாக பேசப்பட்ட படம். ஏன்னா அது அவர் மேலே இருக்க காழ்ப்புணர்ச்சியில் உங்களுக்கு தெரியும். அசுரன் படத்தில் கூட சீமான் தான் மெட்டு சொன்னாரா, சும்மா புழுவுறாலாம் சொன்னாங்க. அது வந்து வெற்றிமாறனே சொன்னார். ஆமாம், சீமான் தான் வந்து என்னுடைய பாடல் மெட்டுனா. அவர் ஒரு எங்கேயோ கிளம்பிட்டு இருக்கார் வெளியே. திடீர்னு நான், ஏன்னா அந்த படத்தில் நான் வேலை செஞ்சேன். வெற்றிமாறன் வந்து ஜெகதீஷ் அண்ணனை போய் சந்திச்சு வந்துடும், அவர் ஒரு கல்லூரியில் பாடின அந்த மெட்டுக்கள்லாம் நம்ம பயன்படுத்தலாம் இதில் என்னொன்று. அப்போ ஃபோன் பண்ணால் காலையில் 6 மணிக்கு போய் பார்த்து பேசி அதை வாங்கி தான் ஜிவி பிரகாஷ் அவர்கள் யுகபாரதி 2 பேர் பாடல் எழுதி அதில் வந்தது. அதனால் இப்போ அவர் மேலே இருக்க காழ்ப்புணர்ச்சியில் வந்து அவர் வசனம் எழுதலைன்னு சொல்லுவாங்க. அவர் தான் வசனம் எழுதுறாரு. சரி, இது வரைக்கும் திரு விஜயகாந்த் அவர்களை பற்றி நிறைய விஷயங்களை எங்களோட பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி சார். நன்றி மேடம்.